ஹலோ கைஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் பசுமை கடன் திட்டம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ எந்த இடத்துல முடிவு பண்ணுறாருன்னா COP28 மாநாடு 2023 எங்கே நடக்குதுன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்குது. அப்போ தான் சொல்கிறாங்க பசுமை கடன் திட்டத்தை அறிமுகம் செய்யலாம்னு சொல்லிட்டு. இதனுடைய நோக்கம் பாருங்கள், காடு வளர்ப்பு, நீர் மேலாண்மை, கழிவுநீர் மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த பணிகளுக்கு கடன் வழங்குவதை நோக்கமாக கொண்டது. ஸோ அப்போ ஒரு துறை இருக்காங்க, சுற்றுச்சூழல் மற்றும் வனம் காலநிலை மாற்றத்துறையை கீழே தான் இந்த திட்டம் செயல்படுகிறது. ஸோ சொல்றாங்க பாருங்க, சுற்றுச்சூழலை நட்பு நடவடிக்கைகளை கொண்டு மூலமாகவும் நிலையான வளர்ச்சியை சுற்றுச்சூழல் சமநிலையை மேம்படுத்துவது. பயனாளிகள் பாருங்க, தனிநபர்கள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், விவசாயிகள் இதில் எல்லாமே என்ன பண்ணலாம், பயனாளிகள் அடையலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பசுமை கடன் திட்டம்னாலே நம்ம சுற்றுச்சூழலுக்கு கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம சுற்றுச்சூழலை நன்மையா வச்சிருந்தா நாமளும் ஆரோக்கியத்தோட வாழலாம் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் தாங்க இந்த பசுமை கடன் திட்டம். இது மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஆண்டு மட்டும் கேட்பாங்கப்பா, 2023 அக்டோபர். அப்போ எந்த காலநிலை உச்சி மாநாடுனா COP28 உச்சி மாநாடு 2023ன்றது தெரிஞ்சுக்க போதுமானதுங்க. ஓகே கைஸ், அடுத்த ஷார்ட்ஸில் சந்திப்போம். நன்றி.